ஹாய் இட்ஸ் மீ அகைன் இதான் நான் வேலை பார்க்குறோட அவுட் சைடாக லுக்காக இருக்கும். இது வந்து என்னோட ஆஃபீஸோட ரிசப்ஷன். இங்கே தான் என்னோட எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே தான் நான் அசைன் பண்ணேன். அப்புறமா என்ன நடந்துச்சுன்னா இதான் என்னோட ட்ரைனிங் கேபின். இங்கே லிட்டரலாக புர்ஜ் கலீஃபா பக்கத்தில் இருக்க ஐடி கம்பெனிஸ், பேங்கிங் எல்லாமே தெரியும். இங்கேருந்து தெரியும். பிகாஸ் இது 16th ஃப்ளோரில் இருக்கனால எல்லாம் விசிபிளாக இருக்குது. தென் அகெயின் இப்போ என்னோடய ஆஃபீஸ் முடிஞ்சு 5க்கு நான் லீவ் ஆகிட்டேன். அப்புறம் பக்கத்துலேயும் சரியான பிக்கஸ்ட் கம்பெனிஸ், ரோலக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் அதை பார்த்துட்டு இருந்தேன். உடனே பார்த்தா ஃபெராரி வந்துட்டு இருந்தாப்புல. அதாவது டக்குன்னு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தாங்கன்னா தெரியும், அங்கே சரியான மிக ஹையஸ்ட் டாலர்ஸ் பில்டிங்லாம் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக பேங்கிங், ரியல் எஸ்டேட்ஸ், வில்லாஸ் எல்லாமே அங்கே ரன் ஆகிட்டுருக்கும். அப்புறமா ஜஸ்ட்டு எப்படி ஆஃபீஸ் டு ரூம் போகிற ரூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் இந்த போலீஸ் வண்டி கூட பார்க்கலாம். எப்பவுமே ரூம் ஆகிட்டே இருக்கும் உள்ள. பிகாஸ் சேஃப்டி இட்ஸ் அ ப்ரைமரி திங் ஃபார் துபாய் பீப்புள்ஸ். நீங்கள் பெடஸ்ட்ரியன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ் அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் ஸ்டாப்ஸ்லாம் கூட நல்லாயிருக்கும். எவ்ரி 1 hour or half an hour பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக டைமிங் அடிச்சு வந்துடும். இங்கெல்லாம் ஷாப்ஸ்லாம் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க எல்லாமே. A to Z எல்லாமே இங்கே கிடைக்கும். ஷாப்பிங் மால்ஸும் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆஃபீஸ் டு ரூம் நியர்லி 5 to 6 ஸ்ட்ரீட்ஸ்க்கு நீங்கள் க்ராஸ் பண்ணாங்களே நீங்கள் ரீச் ஆகிடலாம் ஆஃபீஸ்க்கு. இந்த ஏரியாவும் நல்லா நீட்டாக எலகண்ட்டாக ஒரு அமைதியான ஏரியா தான். பிகாஸ் இங்கே அவ்வளோவா பீப்புள்ஸ் ரூம் ஆக மாட்டாங்க. ஜஸ்ட் ப்ரைவேட் மேன்ஷன்ஸ், அப்புறம் சம் பீப்புள்ஸ் இந்த ஆர்டர் பண்ணுவாங்க, அது மட்டும்தான் அவங்க வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு நல்லா போச்சு. எந்த ஒரு ட்ரபிள்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ இப்படி காம்பனிட்டாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே அடுத்த என்னென்ன சொல்லித்தராங்க எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இந்த வில்லாஸ் மேன்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டான சவுதி பீப்புள்ஸை கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரியே நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அவங்க ஸ்டைலில் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த பெயிண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக அவங்க ஸ்டைலில் இருக்கும். அந்த இது ஃபுல்லாமே ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஒரு 3 to 2 ஸ்டார் 2 to 3 ஸ்டார்ஸ் நினைக்கிறேன் இந்த ஹோட்டல்ஸ்லாம். அந்த அளவு தான் இருக்கும். இது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இது என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது ஒரு ஹாஸ்பிட்டல். துபாயிலேயே இதான் மெயினான பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல். அதோட பெயிண்ட் ஒர்க்கு பயங்கரமாக இருக்குது. இது ஹாஸ்பிட்டலாக இல்லை மால்லாம் கொடுத்து அந்த அளவு இருக்கும். பயங்கரமாக சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் ஆத்துக்குன் டைல்ஸ் மாதிரி இந்த அவங்க ஸ்டைலில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் அது போய்கிட்டே தான் இருக்கும். அது உள்ளாரையே நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கும். அது பார்த்திங்கன்னா அது வந்து பிரிட்ஜு கிராஸ் இது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் கிராசிங் ஃபார் பிரிட்ஜு ரோட்ஸ். இப்போ டேர்ன் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பெடஸ்ட்ரியன்லேயே ஃப்ளவர்ஸ்லாம் டெக்கரேஷன் பண்ணி பயங்கரமாக வச்சுருப்பாங்க. அது பக்கத்துலேயே ஃப்ளவரிங் ஷாப் கூட இருக்குது. இது எல்லாமே ப்ரைவேட் மேன்ஷன்ஸ். எல்லாமே பயங்கரமாக நீட்டாக எலகண்ட்டாக செம்மையாக இருக்கும். இந்த சொன்னேன்ல, ஸோ ஃப்ளவர் வச்சு பயங்கரமாக சூப்பராக டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணி அங்கே ஷாப் வச்சு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணுவாங்க. இது ஆஸ் யூஷுவல் தொழுகிற இடம். தென் இந்த பில்டிங் ஓரளவுக்கு ஓகே. இதான் யூஸ்வலாக ரொட்டீன். என்னோடய ஆஃபீஸ் டு ரூம் போகிற ரூட் இப்படி தான் இருக்கும். டெய்லி இதை தான் பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஹோட்டல்ஸ் தான். ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே சைடில் இருக்கும். இதனால் போய் வாங்கிக்கலாம், பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா. ஒன்ஸ் அவ்வளோதான். இன்னும் 50 மீட்டர்ஸ் கிட்ட தான் நான் ரூமுக்கு வந்துடுவேன். இதெல்லாமே நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 90s ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. இது நைட் வியூ. இன்றைக்கி எடுத்த நைட் வியூ. அந்த தெரியும், புர்ஜ் கலீஃபா தெரியும் உங்களுக்கு.
கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு நைட்டு. ஓகே. தேங்க் யூ. பாய்.